விதியை கதிரை நம்பிக்கை கொள்வதுடைய பலன்கள். முதலாவது பலன், காரண காரியங்களை செய்யும் போது அந்த காரணியின் மீது சார்ந்திருக்காமல் அல்லாஹ்வின் மீதே முழுதும் சார்ந்திருத்தல். ஏன்னா அல்லாஹ் விதித்த விதிப்படி தான் ஒவ்வொன்றும் நடக்கும். ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா இதனால் இது நடக்கும்னு இருந்தாலும் அந்த காரணியை இதனால தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ப மாட்டோம். நாம் அல்லாஹ்வின் பக்கம் தான் சார்ந்திருப்போம். அல்லாஹ்வின் மீது தான் பொறுப்பு சாட்டும். அல்லாஹ் நாடினா தான் இது நடக்கும். உதாரணத்துக்கு நமக்கு ஒரு உதவி தேவைப்படுது, ஒருத்தட்ட கேட்குறோம், அந்த உதவி நடக்குதுனாவே அவரால் தான் நடக்குதுன்னு நம்ம நினைக்க மாட்டோம். அல்லாஹ் நாடி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் இது நடக்காது, நம்முடைய உதவியை அல்லாஹ்வுத்தாலா நமக்குரியதை இந்த மனிதர் வழியாக நமக்கு செய்திருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தான் நம்ம உறுதியாக நம்புவோம். ரெண்டாவது, நாடிய காரியம் நிறைவேறும் போது மனிதன் தற்பெருமை கொள்ளாமல் இருப்பது ரெண்டாவது பலன். அதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா நம்ம நினச்சது பெருமை வராது. இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்தது, அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் நடக்காது, அல்லாஹ்வுடைய கருணையால் தான் இது நடந்திருக்குது அப்படின்னு பணிவு வரும். அல்லாஹ் தான் நன்மை மற்றும் வெற்றிக்கான காரணிகளை நிர்ணயித்து வைத்தான். அது குறித்து மனிதன் தற்பெருமை கொள்வது இந்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்துவதை விட்டும் அவனை மறக்கடித்து விடும். அதாவது அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்க காரணிகள் மூலமாக தான் இந்த காரணத்தினால தான் இது நடக்குங்கிற ஏற்படுத்தியிருக்கா இல்லையா, அதன் மூலமாக தான் வெற்றியோ நன்மையோ நமக்கு நடக்குது, இல்லைன்னா நடக்காது, நாம் பெருமை அடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். மூன்றாவது, அல்லாஹ் நிர்ணயித்த விதிப்படி காரியங்கள் நடைபெறுகிற போது அது குறித்த மனிதன் மன நிம்மதியும் சாந்தியும் அடைவது. விதியை நம்பிக்கொள்வதில் இது ஒரு முக்கியமான விஷயம். மன நிம்மதி கிடைக்கும். தான் விரும்பி தவறிவிட்டதே என்றோ அல்லது தான் வெறுக்கும் காரியம் நடந்து விட்டதே என்றோ ஒருவர் மனக்கலக்கம் அடைய வேண்டியதில்லை. ரொம்ப கவலை, துக்கம், மனசு கலங்கி போய் நிற்கிறது, இது தேவையில்லை. சரியா? எதுக்கு? தான் வெறுக்கக்கூடியது நடந்துட்டா அல்லது தான் விரும்பியது தவறிவிட்டா, இப்படி நம்ம நினைக்கிறோம். ஏனென்றால் வானங்கள் பூமியின் ஆட்சி அதிகாரம் யார் கைவசம் உள்ளது? அல்லாஹ்வின் கைவசம். அவனுடைய விதிப்படி தான் இது நடந்திருக்கிறது அப்படின்னு நம்ம மன அமைதி அடையலாம். அது சந்தேகமின்றி அல்லாஹ் நாடியது நடந்தே தீரும், அது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு நினைப்போம். பாருங்கள், அல்லாஹ் தஆலா 57வது சூராவுடைய 22, 23 2 ஆயத்தில் இதை குறிப்பிட்றான். விதியை நம்பிக்கைகளுடைய மிகப்பெரிய பலன் அது. மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஅஹா இன்ன ذلك على الله يسير لكي لا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم والله لا يحب كل مختال فخور. பூமியில் ஏற்படுகிற அல்லது உங்கள் மீது இறங்குகிற எந்த துன்பமாக இருந்தாலும் அதனை நாம் உருவாக்குவதற்கு முன்பு அதை குறித்து ஒரு விதி ஏட்டில் எழுதி வைக்காமல் இல்லை. அது இந்த பூமியில் நடக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா எதில் எழுதியிருக்கான்? அல்லவுல் மக்ஃபூரில் எழுதியிருக்கிறான். பூமியில் எது நடந்தாலும் சரி, உங்கள் மீது இறங்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அப்படி செய்வது அல்லாஹ்வுக்கு லேசு, அல்லாஹ்வுக்கு கஷ்டம் இல்லை. எதற்காக அப்படி எழுதியிருக்கிறான்னா, உங்களுக்கு எந்த நஷ்டம் ஏற்பட்டாலும் நீங்கள் மனம் துவண்டு விடக்கூடாது, மேலும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருப்பதை கொண்டு நீங்கள் பூரித்து போய் பெருமை அடையக்கூடாது என்பதற்காகத்தான். அதாவது நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்படி மனம் துவண்டு போய் செயல்படாமல் ஆயிடக்கூடாது. அதே மாதிரி கிடைச்சதை கொண்டு பூரித்து பெருமை அடையக்கூடாது. இதுக்காக தம்மை பெரிதாக நினைத்து கொள்கிற பெருமை பேசி திரிகிற எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று அல்லாஹ் குறிப்பான். அப்போ விதியை நம்பும்போது நமக்கு தற்பெருமை வராது, பணிவு வரும். சரியா? அதே மாதிரி சோகங்கள் நேரத்தில் நாம் அதிலே ஆறுதல் அடைவோம். அல்லாஹ் நாடிவன் நடந்துருச்சுன்னு ஆறுதல் அடைவோம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க பாருங்கள், அஜபல் லி அம்ரில் முஃமினி இன் அம்ரஹு குல்லஹு கைர் வலைஸ ذاك لأحد إلا للمؤمن إن أصابتهم سراء شكر فكان خيرا له وإن أصابته ضراء صبر فكان خيرا له. ஒரு முஃமினுடைய நிலைமை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன், அவருடைய எல்லா காரியமும் நன்மையாக ஆகிவிடுகின்றன. இது முஃமினுக்கு தவிர வேறு எவருக்கும் இப்படி வாய்ப்பதில்லை. ஏன்? எல்லாமே அவருக்கு நன்மையாக மாறுது. பாருங்கள், அவருக்கு ஒரு மகிழ்ச்சி சர்ரா ஏற்பட்டால் நன்றி செலுத்துகிறார், அது அவருக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. அவருக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் என்ன செய்கிறார்? என்ன செய்வார்? பொறுமை காப்பார். சரியா? அதுவும் அவருக்கு ஹைராக நன்மையாக ஆகிவிடுகிறது. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா 2999வது செய்தியாக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க.
அப்போ இந்த நன்மைகள் எல்லாம் விதியை நம்பிக்கை கொள்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள். எத்தனை பார்த்துருக்குறோம்? 3 விதமான நன்மைகளை ஷேக் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒன்று, காரண காரியங்களையே நம்பி கிடக்க மாட்டோம். அல்லாஹ் தான் முக்கியமான காரணி, அவன் நாடாமல் நடக்காதுன்னு நம்புவோம். ரெண்டாவது, பெருமை அடிக்க மாட்டோம், தற்பெருமை வராது. ஒன்று நடந்துருச்சுன்னா, நம்ம நினச்சது நடந்துருச்சுன்னா பெருமை அடிக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால அவருடைய அருளால் தான் நடந்திருக்குன்னு பணி வரும். மூன்றாவது, நம்ம விரும்பக்கூடாது ஒன்று நடந்துருச்சுங்கன்னா துவன்ற மாட்டோம். நம்ம அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்தது ஆறுதல் அடைவோம். நம்ம இழந்ததை நினச்சி மன விரக்தி அடைஞ்சு நாம் பின்வாங்க மாட்டோம். சரியா? அல்லாஹ்விடம் அதை பொருந்திக் கொள்வோம் அப்படின்னு பார்க்குறோம்.